போதைப்பொருள் பிரச்சினை குறித்து யாராவது பேச மாட்டார்களா என்ற ஏக்கம் இளைஞர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் பெருமளவில் உள்ளது. அமர் பிரசாத் ரெட்டி பேட்டி. சென்னை விமான நிலையத்தில் வி த லீடர்ஸ் நிர்வாகி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அந்த ட்ரக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு எலீட் சொசைட்டி, ஒரு 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 பணக்காரர்கள் நடுவில் ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல அதான் அது கிடைக்கும், அது சாதாரணமாக கிடைக்காதுன்ற ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி சின்ன சின்ன ஸ்கூல்ஸு எல்லா தெருவுகள் எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஸோ அதை எதிர்த்து தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய ஒரு மாநாடு இந்த மாதமே பார்த்திங்கன்னா ட்ரக் ஃப்ரீ மந்தாக வந்து அனௌன்ஸ் பண்ணி இன்றைக்கி எல்லாருமே வந்து அந்த வேலையை வந்து நம்ம செஞ்சிட்ருக்கோம். அதனுடைய முதல் மாநாடு பொள்ளாச்சியில் மிக பிரம்மாண்டமாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். கிட்டத்தட்ட 50,000 75,000 பேர் வரைக்கும் வருவாங்க அப்படின்றத நாங்கள் எதிர்பார்க்குறோம். முதல் மாநாடு தமிழகத்தில் அரசியல் இல்லாமல் ஒரு சோஷியல் காசுக்கு ஒரு ஈவெண்ட்டு ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. ஒரு இன்விடேஷன் இல்லை ஒரு மொபிலைஸ் பண்ணுறதோ க்ரௌடு இது வரைக்கும் யாருக்கு எங்களுக்கு கூட யாருக்குமே அவங்க வந்து வாலண்டியராக போகிறாங்களே தவிர இது ஒரு முதல் மாநாடு, இது ஒரு மாற்றத்துக்கான ஒரு மாநாடாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கட்ட ஒரு நகர்வு, ஒரு அரசியல் தமிழகத்தில் இஷ்யூ பேஸ்டாக இருக்கணும்னு சொல்லி தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இஷ்யூ இது எடுத்திருக்கோம். அடுத்த மாதம் வந்து என்விரான்மெண்ட்டை பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ சென்னையில் கூட நிறைய நிகழ்ச்சிகள் வந்து அடுத்த மாதம் பிளான் பண்ணியிருக்கோம். அப்போ இதை முடிச்சுட்டு திருச்செந்தூர்லேயும் ஒரு மிகப்பெரிய இந்த மாதத்தில் இன்னொரு மிகப்பெரிய மாநாடு வந்து இந்த ட்ரக் போதை ஒழிப்புக்கான மாநாடு வந்து நம்ம நடத்த இருக்கிறோம். வேறு ஏதாவது நீங்கள் கேள்வின்னா சொல்லுங்கள். யங்ஸ்டர் மத்தியில் அண்ணாமலை எடுக்கக்கூடிய இந்த ஒரு நடவடிக்கை எந்த அளவுக்கு கை கொடுக்கும், போதையை ஒழிக்க முக்கியம் இதாக அமைய மாட்டாங்க? ஆமாம், இதனுடைய இம்பேக்டே இன்றைக்கி சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸு ப்ளஸ் பேரண்ட்ஸ். இன்றைக்கி என்கிட்ட நிறைய பேர் காலையிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, நீங்கள் போலியா ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாடி அது கேட்டதில்லை. இப்போ ஏன் கேட்குறாங்கன்னா இது இன்க்ளூசிவாக இருக்கணும். எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, இது யாராவது பேச மாட்டாங்களா, யாராவது எடுத்து சொல்ல மாட்டாங்களா? நம்ம ஒரு மேரத்தான் நடத்துகிறோம், ஒரு வாக்கத்தான் நடத்துகிறோம், எல்லாம் பண்ணுறோம். இருந்தாலும் இது பேசணும். நம்ம வந்து ஒரு ஆக்ஷனில் நம்ம பேசணும். ஒரு சொசைட்டியில் ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும். சார் இன்றைக்கி உலக நாடுகள்லாம் தவிக்கிறது என்னென்னா இந்த போதையை எப்படி ஒழிக்கிறதுன்னு தெரியல. ஆனால் நம்ம இன்னும் அந்த எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போகல போதைக்கு. இப்போ நினச்சா கூட இதை தடுத்துட முடியும். அதனால தான் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வி த லீடர்ஸ் அமைப்பில் வந்து ஒரு இனிஷியேட்டிவ், ஃபஸ்ட் இனிஷியேட்டிவ் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கிறாரு. 0% இன்ட்ரெஸ்ட் இன் பாலிடிக்ஸ். இந்த இனிஷியேட்டிவில் ஒன்லி சோஷியல் இன்ட்ரெஸ்ட் தான், 100% சோஷியல் இன்ட்ரெஸ்ட். அதை முன்னெடுத்து நம்ம போயிட்டுருக்கோம். நானும் தான் எதிர்பார்த்துட்ருக்கேன், எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம். அது கட்சியாக மாற அதுக்கு டைமு, நேரம், காலம் எல்லாமே இருக்குது. தலைவர் முடிவெடுப்பார். அதுக்கான டிஸ்கஷன்ஸ் அதெல்லாம் போயிட்டுருக்கு. இட் வில் டேக் டைம். அது வந்து நம்ம வந்து இப்போ இஷ்யூ சார் நமக்கு தேவை என்ன, நல்லது நடக்கணும். அது அரசியல் கட்சியாக இருக்கணுமா, அப்படியே இருக்கணுமா, எப்படி இருக்கணுமான்னு கிடையாது. இதுவும் ஒரு அரசியல் தானே. மக்களுக்கு நல்லது செய்கிறது தானே அரசியல். அடிச்சுக்கிறது பிடிச்சிக்கிறது மட்டும்தான் அரசியல். மக்களுக்கு நல்லது பண்ணுறது அரசியல் தான். இதுவும் அரசியலாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால் எல்லாமே நல்லதுக்கு தான் நம்ம வந்து ஒரு முயற்சியாக நம்ம வந்து எடுத்துகிட்டு இந்த ட்ரக் ஃப்ரீ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 19 லட்சம் பேர் இன்றைக்கி வந்து வி த லீடர்ஸ் அமைப்பில் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. அது வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு சாதாரணமாக ஒரே ஒரு வீடியோவில், அதுவும் 22, 30, 25 நிமிஷம் பேசின ஒரு வீடியோவில் கடைசியாக தான் சொல்லியிருப்பார், வி த லீடர் அமைப்பு நான் வந்து இந்த மாதிரி தொடங்க இருக்கிறேன். அதை பார்த்து 19 லட்சம் பேர் வந்திருக்காங்க. இது வரைக்கும் யாருமே, அவர் கூட இருக்கிறவர் யாருமே நீங்கள் இதை இணையணும், இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு ஒரு வீடியோ நாங்கள் போடலை. ஒருத்தரையும் நாங்கள் இன்டென்ஷனலாக பண்ணலை. எவ்வளோ தூரம் மக்கள் வராங்கன்னு பார்க்கலாம். 19 லட்சம் பேர்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி மிகப்பெரிய கட்சிகளாக சொல்லக்கூடியவங்களுக்கு கூட ஆக்டிவ் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி 20 லட்சம் இருப்பாங்களாங்கிறது டவுட். சும்மா சொல்லுவாங்க எங்களுக்கு 1 கோடி தொண்டர்கள் இருக்காங்க, 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்களாம் சொல்லுவாங்கன்னா அது ஆக்டிவாக இருப்பாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய டவுட்டு. ஸோ அதனால் வந்து இது ஒரு மிக சிறப்பான மாநாடு. இதுக்கு எல்லாருக்குமே எங்களுக்குமே அதிகமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, அவர் என்ன பேச போகிறார் என்ன ஏதுன்ட்டு. ஸோ வி ஹோப் இன்றைக்கி வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே எங்களோட இது என்னென்னா இது பேசக்கூடியது, இது எல்லோரும் யங்ஸ்டர்ஸ்க்கு உங்கள் மீடியா மூலிமா நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க இருக்கிறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்றைக்கி ட்ரக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கூல்ஸு, பெரிய காலேஜஸ் அப்படி தான் முன்னாடிலாம் இருக்குது. அப்படிலாம் கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கத்தில் கூட இன்றைக்கி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் இன்றைக்கி கிடைக்குது. நம்ம வீட்லேயும் குழந்தைங்க இருக்கிறாங்க. அதனால் ப்ரெஸ் அண்ட் மீடியா இந்த கருத்தை வந்து நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஐயோ அதெல்லாம் நோ பாலிடிக்ஸ், ஒன்லி ட்ரக் அதை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதை பற்றி நம்ம பேசிக்கிறோம். நிச்சயம் அவர் அவர்கிட்ட கேளுங்க. நன்றி, தேங்க்யூ.